வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம சூப்பராக எக் ட்ராப் பிஸ்கெட் செய்ய போகிறோம், அதுவும் ஸ்டவ்வில். இதுக்கு ஒரு 2 முட்டை எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் சர்க்கரை, உருக்கின வெண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன், முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இதை இப்போ நல்லா அடிச்சுக்கணும். எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா கையில் அடிக்கலாம், இல்லைனா மிக்சி ஜாரில் கூட அடிச்சுக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி முட்டையோடு சேர்ந்து நல்லா கலந்துடணும், அது வரைக்கும் அடிச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் அதை நல்லா அடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக 1 கப் மைதா எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக முட்டை கலவையில் சேர்க்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டே வாங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நான் பைப்பிங் பேக் யூஸ் பண்ண போகிறேன். பைப்பிங் பேக் இல்லைன்னா நார்மல் இந்த பால் கவர் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஓரமாக கட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே பெருசாக எந்த ஷேப்பிங்கும் பண்ண போகிறதில்ல, ஒரு சின்ன ரவுண்டு தான் வேணும். ஸோ தாராளமாக நீங்கள் பால் கவரோ இல்லை வேறு ஏதாவது பிளாஸ்டிக் கவரோ யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெடி. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நான் இங்கே பார்ச்மெண்ட் பேப்பர், அதாவது பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கிடைக்கலைன்னா A4 ஷீட்டில் நல்லா வெண்ணெய் தடவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் பேப்பரே யூஸ் பண்ணியிருந்தாலும் வெண்ணெய் தடவிக்கிறது நல்லது. அடுப்பை எவ்வளோ தூரம் கம்மியாக வைக்க முடியுமோ வச்சுட்டு பாத்திரத்தை வைங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக பைப் பண்ணுங்கள். மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் குக் பண்ணுங்க. 5 நிமிஷம் ஆனதும் திறந்துடாதீங்க. ஸ்டவ்வை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இன்னொரு 5 நிமிஷம் விடுங்க. இதோ நம்மளோட பிஸ்கெட்ஸ் ரெடி. ரொம்ப கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பில் வச்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக அவன்லேயும் வச்சிடலாம். ஓவன் பாத்திரத்தில் பார்ச்மெண்ட் பேப்பர் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா பட்டர் அப்ளை பண்ணுங்க. சின்ன சின்ன ரவுண்ட் பேட்டர் பைப் பண்ணுங்க. இது ப்ரீ ஹீட்டட் அவன். 10 நிமிஷம் 150 டிகிரிஸில் நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இதை நீங்கள் 13லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணலாம். 120 டிகிரிஸில் வச்சு பேக் பண்ணுங்கள். நான் இங்கே 13 நிமிஷம் வச்சேன், எனக்கு அது கரெக்டாக இருந்துச்சு. சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது செம்ம டேஸ்ட்டாக அப்படியே கடையில் இருக்கிற மாதிரியே இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.